வணக்கம், நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன், gynecologist from Kriya Women's Clinic in Adayar. So what is the ideal time to become pregnant? இந்த question தான் இப்போ எல்லாரோட மனசுலையுமே இருக்குது. எஸ்பெஷலி ஒரு விமனுக்கு எந்த ஏஜில் நம்ம ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படிங்கிறது. ஆஸ் அ கைனகாலஜிஸ்ட் நான் சொல்லணும்னா கண்டிப்பாக early 20s or within 30 years of ageல pregnant ஆகிறது தான் ஐடியலான ஒரு விஷயமா இருக்கும். பட் அந்த மெடிக்கல் ஃபீல்டை தாண்டி ஆஸ் அ விமன் இஃப் ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் அபவுட் தட், நீங்கள் ஃபிசிக்கலாக, மென்டலாக, எமோஷ்னலாக, ஃபினான்ஷியலாக எல்லாத்தையுமே பார்த்துட்டு அந்த ஒரு கெரியரை நீங்கள் செட்டில் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு மற்ற என்னெல்லாம் ப்ரையாரிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறதுலேருந்து அது எல்லாத்தையும் பொறுத்து தான் ஒரு ஐடியலான ஒரு ஏஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒரு கம்ப்ளீட் பிளாங்கெட் ரூலாக இந்த வயசுக்குள்ளே ப்ரெக்னென்ட் ஆகிடணும், இந்த வயசுக்குள்ளே குழந்தை பெற்றுடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டெஃபினட்டிவாக சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு அவங்களுக்கு என்னெல்லாம் நீட் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஆனால் நம்ம மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பயாலஜிக்கல் கிளாக் இஸ் ட்ரூ ஃபார் விமன். ஸோ நம்மளுக்கு வயசு ஆக ஆக இவ்வளோ தான் நம்மளுக்கு ஒரு எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம பிறக்கும் பொழுதே நம்மளுக்கு டிசைட் ஆகிடுது. ஸோ நம்மளுக்கு வயசு ஆக ஆக அந்த கருமுட்டை வளர்ச்சியாக இருக்கட்டும், இல்லை அந்த குவாலிட்டி ஆஃப் தி எக்காக இருக்கட்டும், அது நம்மளுக்கு குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். ஸோ அதை நம்ம மனசில் வச்சுட்டு நம்மளுக்கு என்ன ஒரு ப்ரையாரிட்டி, எப்போ எந்த நேரத்தில் நம்ம குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவே இருக்குது. ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு இம்மீடியட்டாக வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகலை, இல்லை கல்யாணம் ஆகியும் நீங்கள் கெரியர்லையோ இல்லை வேறு ஒரு சிச்சுவேஷனில் இருக்கீங்க, அதனால் உங்களால் குழந்தை பெற்றுக்க முடியல அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. ஃபஸ்ட்டு ஒரு கைனகாலஜிஸ்ட்டை போய் மீட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த், உங்களோட ஹார்மோனல் ஹெல்த், உங்கள் தைராய்டு, மற்ற ஹார்மோன்ஸ்லாம் எப்படி இருக்குது, உங்களோட அந்த ஒவேரியன் ரிசர்வ், ஓவரீஸில் நம்மளுக்கு நல்ல ஃபாலிக்கிள்ஸ் இருக்கா, அந்த ஏஎம்ஹெச்ங்கிற அந்த பிளட் டெஸ்ட் லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெஃபினட்டிவாக சொல்ல முடியலனாலும் என்ன மாதிரி ஒரு ஹெல்த் ஸ்டேட்டஸில் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். இதெல்லாத்தையும் காட்டி ரொம்ப முக்கியம் என்னென்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். ஸோ ஹெல்தி டயட்டு, ஸ்மோக்கிங், ஆல்கஹால் கட் பண்ணுறது, டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறது, அதெல்லாம் இருக்கும் பொழுது நேச்சுரலி நம்ம ஏஜ் ஆனாலுமே கூட நம்மளால் அந்த ஒரு ப்ரெக்னன்சியை பெட்டராகவே நம்மளால் ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நிறைய பேர் இந்த ஒரு எக் ஃப்ரீசிங் அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரெண்டுக்குள்ளேயும் நிறைய பேர் இருக்காங்க. எக் ஃப்ரீசிங் நம்ம இப்போ பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம அதுக்கப்புறமா எப்போ வேணுமோ நம்ம இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேயும் இருக்காங்க. அது ரொம்ப கரெக்டான ஒரு கான்செப்டாக இல்லை. பிகாஸ் ஃப்ரீசிங் நல்லது இல்லைன்னு சொல்லலை. எக் ஃப்ரீசிங் இஸ் வெரி குட் ஆப்ஷன். உங்களுக்கு எப்போ நம்ம ப்ரெக்னென்ட் ஆக போகிறோங்கிற ஐடியா இல்லைனா எக் ஃப்ரீஸ் பண்ணுறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. இட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் யங் விமன் அவைலபிள் ரைட் நவ். பட் அதுக்காக அது ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நம்ம எக் ஃப்ரீஸ் இப்போ பண்ணி வச்சுட்டோம், அதுக்கப்புறமா நம்ம எப்போ வேணுமோ அதை நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் கிடையாது. ஏன்னா நீங்கள் வயசு ஆக ஆக நீங்கள் தான் ப்ரெக்னென்ட் ஆக போகிறீங்க. நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகும் பொழுது மற்ற பிபிஓ இல்லை சுகரோ இல்லை அந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். இதே எக்கை வச்சும் நம்மளால் இம்மீடியட்டாக ப்ரெக்னென்ட் ஆக முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு சிச்சுவேஷனும் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு எக் ஃப்ரீசிங்கை ஒரு ஈஸி வே அவுட்டாக நம்ம எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறது தான் நான் இப்போ சொல்ல வரேன். ஸோ எக் ஃப்ரீசிங் இஸ் அ குட் ஆப்ஷன். பட் அப்படி நம்மளுக்கு ஏர்லி 30ஸ்லையோ இல்லை 30க்கு முன்னாடியோ கூட நம்மளால் ப்ரெக்னென்ட் ஆக முடிகிற ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுன்னா ஒரு நேச்சுரல் ப்ரெக்னன்சி தான் நம்மளுக்கு கண்டிப்பாகவே வில் பி அ பெட்டர் ஆப்ஷன். ஸோ ப்ரெக்னன்சி ஐடியலி இஸ் பிலோ 30. பட் உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்குது, உங்களால் அந்த மாதிரி ப்ரெக்னென்ட் ஆக முடியாதுன்னா ஹெசிடேட் பண்ணாமல் போய் ஒரு கைனகாலஜிஸ்ட்டை பார்த்து உங்கள் ஹெல்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணியிருக்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாகவே இருக்கும்.